எதிர்காலத்த பத்தி யோசிக்கும் பொழுது, வெற்றிய பார்த்தாலும் பயமா இருக்கு, தோல்வி அடைஞ்சாலும் பயமா இருக்கு. இதனால சரியான முடிவு எடுக்க முடியலன்னு நம்ம நேயர் ஒருவர் வருத்தத்தோடு சொல்றதுக்கு, நம்ம ஐயா என்ன தீர்வு சொல்றாருன்னு பார்க்கலாமா? ஐயா ஒரு சின்ன பதட்டம். என்னன்னா, ஒரு சின்ன பயம் பத்தின ஒரு கேள்வி. ம். எதிர்காலத்த பத்தி, சக்சஸ பத்தியும் பயம் இருக்கு, ஃபெயிலியர் பத்தியும் பயம் இருக்கு. ம். ஸோ அதனால என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் வருது. ம். இந்த நேரத்துல புத்தி கொஞ்சம் மழுங்கி இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ம். ஸோ அது அதை எப்படியாவது அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண கூடாது அப்படின்றத நம்ம கான்செப்ட். அதை இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரை பண்ணக்கூடாது ம். அப்படின்றதான் கான்செப்ட். ம். பட் பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது ம். இது எப்படி இந்த முடிவு எடுக்க முடியாம மைண்ட் சாய்ஸ்லெஸ்ஸா ஓடுறத வந்து எப்படி கையாளுறது? அதான் இப்போ நீங்க வந்து அந்த உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க. முடியாதெல்லாம் டோட்டல் மைண்ட் பார்த்துக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. சரி. டோட்டல் மைண்ட் பார்த்துக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒன்றும் சிரமப்பட வேண்டியதில்ல. ஓகே ஓகே. அதுவா வந்துன்னா அந்த அது அப்படித்தான் வரும்னுட்டு எடுத்துருங்க. மனசுல வந்து பதட்டமோ பயமோ வந்ததுன்னா அப்படித்தான் வரும். வரக்கூடாது இல்ல, வரத்தான் செய்யும். வரக்கூடியதுதான் நமக்கு வந்திருக்குன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. ஓகே ஐயா. ஐயா, இப்போ இந்த டோட்டல் மைண்ட்னு சொல்றதை நம்ம ஒரு கிரைஸ்டா எடுத்துக்கலாமா ஐயா? ஜீசஸ் கிரைஸ்டா எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் ஐயா. சரி சரி, நன்றி ஐயா ஒரு கண்டக்ட் பண்ற மாதிரி மிஷன்ல. இந்த என்எல்பி பேஸ்ட் டெக்னிக், எல்எல்பியா? என்எல்பி நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம். சரி. அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குங்கய்யா. அது வந்து இந்த புற வாழ்க்கைக்கு வந்து முடிவெடுக்கு. இப்ப என்ன மாதிரி இருக்காங்க இல்லையா? ஆமா. இப்ப என்ன வச்சுதான் நான் யோசிக்கவே செஞ்சேன். சரி. பாப்போம். சரியா? சரி. சரிங்கய்யா, நன்றி நன்றி. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.